எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. எங்களோட நேட்டிவ் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். நாகர்கோவில் அப்படிங்கிற ஏரியா. ஸோ நாங்க இருக்க ஏரியாலருந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள்க்கு வந்து போறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆகும். ஸோ அங்க தான் அன்னைக்கு போறதா பிளான். சார் வந்து அங்க போனதுமே சுத்தி சுத்தி என்னடா இவ்ளோ ஆட்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைமா பஞ்சு மிட்டாய வந்து டேஸ்ட் பண்ணியும் பார்த்தாரு. நாங்க வந்து வீக்கெண்ட்ல போயிட்டோம். அதனால தான் இன்னைக்கு வந்து இவ்ளோ கிரவுட் ஆகி போச்சு. மீனாட்சி அம்மன் டெம்பிள் வந்து போகல. சுத்தி பார்க்க தான் போயிருந்தோம். ஏன்னா நாங்க வந்து மார்னிங்கே வந்து பிளான் போடல. ஸோ நான்வெஜ்லாம் வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ சுத்தி மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பி போயிருந்தோம். சார் வந்து குதிரை சவாரி வந்து போனாரு. அவங்க தாய்மாமா கூடல. என்னோட தம்பி கூட தான். அ நானும் அழுவானோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் பரவால்ல. அவர் அழலாம் இல்ல. ஜாலியா அப்படியே குதிரை சவாரி வந்து போயிட்டு வந்தாரு. கன்னியாகுமரி சுத்தி காமிச்சுட்டு பகவதி அம்மன் டெம்பிள் வந்து காமிக்காதது சின்ன வருத்தம் தான். கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு பகவதி அம்மன் டெம்பிள் வந்து காமிக்கிறேன். கொஞ்சம் பிக்சர்ஸும் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு.